ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக் வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான டிஃபரெண்டான கிரேவி பார்க்க போறோம். 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல. இது காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி லம்ஸ் இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 முட்டை வேக வச்சிருக்கேன். இந்த பக்கம் நீட்டா கீரல் போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு துண்டு பட்டர் வந்து போட்டுக்கிறேன். இந்த பேன் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகா சேனல்ல இப்பதான் நான் வந்து 12 யூஸ்ஃபுல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல இருந்து யூஸ் பண்ணி காமிச்சிட்டு ரிவ்யூ பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதை தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ள கொஞ்சமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும், இருந்தா ருசியா இருக்கும். எண்ணெய் மிதக்க கிரேவி வரும்போது காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது காரம் இருக்காது, கலர் மட்டும் கொடுக்கும். ஒரு சிட்டிக்க சால்ட் போட்டுக்கிறேன். இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் உடையாம. எக்ல நல்லா கலர் பிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகாம இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே இப்ப கிரேவி தாளிச்சிடலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஹோல் கரம் மசாலா வந்து கரம் மசாலாவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பொடி. சோ தனியா நீங்க கரம் மசாலா தாளிப்புக்குன்னு இதுல போட தேவையில்ல. உங்களுக்கு அந்த ஃபிளேவர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்க போட்டுக்கலாம். ஒரு 1/2 கொத்து கருவேப்பிலை. நான் ஸ்டார்டிங் காமிச்சல இந்த கிட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், லம்ஸே இல்லாம அந்த கிரேவியை வந்து இப்படி கரைச்சி வச்சிருக்கேன். கடலை மாவு கொதிக்க டைட்டன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடலாம். நம்ம முட்டை வதக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம். மொத்தமா நம்ம அந்த மசாலாஸ் ஆட் பண்ணும் போது உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டா இதை அட்ஜஸ்ட் பண்றதுனா பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிட்டு இருந்தது. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் மேல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க, கிரீமியா. இந்த நேரத்துல இந்த 3 எக்கை சேர்த்துடலாம். எக்கை சேர்த்த உடனே ரொம்ப போட்டு கிளறாதீங்க, முட்டையை உடையாம பாத்துக்காங்க. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல கொஞ்சமா நம்ம ஃப்ரெஷ் கிரீம் விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க முந்திரி பேஸ்ட் ஏதாவது இருந்தா ஆட் பண்ணலாம். அது எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கொடுக்கும். வேண்டாம் ஹெவியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா விட்டுறலாம். கசூரி மேத்தி கொஞ்சமா எடுத்து நல்லா கசக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிடுவோம். ஜென்டிலா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம கிரீமியா சூப்பரான கிரேவி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிடலாம்.